நம்ம பொதுவா என்ன நினைச்சுக்கிறோம்னா, நாட்டு விதைகள்னாலே தண்ணீர் கொடுக்க வேண்டாம், அளவா குடுத்தா போதும், அல்லது சத்து இல்லாமயே வளரும். இல்லவே இல்லங்க. முறையா குடுத்து வளர்க்கணும். 2வது இந்த நாட்டு விதைகள்னாலே நம்ம என்ன மனசுல வச்சுக்கிறோம்னா, என்ன விதமான வெறும் தண்ணி மட்டும் குடுத்தா போதும். என்ன சத்து இல்லாம அதுவா வளரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது 2வது முக்கியமான மிகப்பெரிய தவறுங்க. 3வது பார்த்தீங்கன்னா, தண்ணீர் குடுக்கறதுல அதிகமான சிரமங்கள். நம்ம குடுக்காம, அல்லது அளவுக்கு அதிகமா குடுக்கறது, இந்த காரியங்கள். 4வது முக்கியமான நாட்டு விதைகள் பெருகாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, விதை நேர்த்தி பண்ணாம நடுறது. விதை நேர்த்திங்கிறது என்னன்னா, அந்த விதைகள சுத்தப்படுத்துறது. இந்த சுத்தப்படுத்தாம நடும்போது, ஏன்னா அவங்க எந்த சூழ்நிலையில அந்த விதைய எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த விதை எவ்வளோ காலமா இருப்பு வைக்கப்பட்டது, அதுல பூஞ்சானம் புடிச்சிருக்கா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. நம்ம எதுவா இருந்தாலும் அந்த விதைகள ஒரு தண்ணி ஊத்தி நல்லா கழுவிட்டு, ஒரு பாத்திரத்துல போட்டு 1 கிலோ விதைக்கு 10 மில்லி சூடோமோனாஸ் அல்லது 5 மில்லி ட்ரைகோடர்மா விரிடி அது உள்ள போட்டு குறைந்தபட்சம் 1லேருந்து 1 1/2 மணி நேரம் ஊற வச்சு, அதுக்கப்புறம் தேவைப்பட்டா, இன்னுமே சொல்லப்போனா தேவைப்பட்டா 20 மில்லி பாஸ்போபாக்டீரியா, 20 மில்லி அசோஸ்பைரிலம் இப்படி கலந்துக்கலாம். அல்லது பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் அல்லது மீன் அமிலம் இருக்குன்னா 30 மில்லி கலந்துக்கலாம் 1 கிலோ விதைக்கு. கலந்துட்டு ஊற வைக்கணும். கண்டிப்பா ஊற வைக்கணும்.